ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு vlog வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் ஏறுற வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் காட்டியிருந்தேன். ட்ரெயின் ட்ராவல்லாம் வந்து ரொம்ப எடுக்கலை, பட் நானும் நிக்கிலும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சில இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும். பட் அது வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணுறவங்களும் அதே வைப்பில் இருந்தால் தான் நம்ம வந்து அதை கேரி பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளும் வந்து சைலண்ட் ஆகிடும். பட் எனக்கு வந்து நிக்கில் ஒரு சூப்பரான கம்பேனியன். நானும் அவனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். சண்டையும் போட்டுப்போம், என்ஜாயும் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஏர்லியாகவே ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் நமக்கு வந்து ட்ரெயினில் தான். காலையில் வந்து பொங்கல், சட்னி, அப்புறமா வடை, சாம்பார் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து லெமன் ரைஸ் நினைக்கிறேன். லெமன் ரைஸ் வித் சப்பாத்தி அதுதான். கோயம்புத்தூர் ஸ்டேஷனை வந்து இறங்கிட்டு ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணியாச்சு. 2 ரூம்ஸ் வந்து போட்டிருந்தோம். ரொம்ப அஃபோர்டபுளாக தான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஓயோ ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டில் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 4 மணிக்கு வந்து நாங்கள் ஈஷா கிளம்பிட்டு போகிறோம். 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா ஒரு 45 மினிட்ஸில் அங்கே வந்து ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு 7 to 7:30 லேசர் ஷோ வந்து பார்க்க போகிறோம். வந்த உடனே நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஈஷா பார்க்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. சரி, அன்றைக்கி ஃபுல்லாமே வந்து அங்கே தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் வந்து அந்த டிரைவர் அண்ணா என்ன சொன்னாருன்னா, ஈவினிங் வந்து ஒரு 7 to 7:30 இல்லை 7:30 to 8 o'clock வரைக்குமோ என்னமோ நமக்கு வந்து லேசர் ஷோ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னார். ஒரு 20 மினிட்ஸ் தான். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேசர் ஷோ பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பணும். இன்னொன்று என்ன நல்ல விஷயம்னா, நமக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மார்னிங் போயிருந்தால் கூட நம்மளால் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்திருக்க முடியுமான்னு தெரில. ஈவினிங் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த ஷாப்பில் ஃபில்டர் காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இங்கே வந்து நிறுத்தி சுட சுட ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பணும். ஸோ நான் காலையில் இந்த ட்ரெயினில் சாப்பிட்டதே ரொம்ப இதுவாக இருந்துச்சுனால ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே வந்து சாப்பிடல. நமக்கு மோஸ்ட்லி வெயில் நாள்லலாம் வந்து அவ்வளோ பசி எடுக்காது. ஏதாவது நம்ம லிக்விடாக ஜூஸாக எடுத்துக்கிட்டாலே வந்து போதுமாக இருந்தது. அதனால் தண்ணி மட்டும் தேவையான அளவு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. அது அப்படியே உள்ளே போக போக நம்ம கொஞ்சம் அவுட்டர் வந்துட்டதுனால அந்த இடமே வந்து ரொம்ப நமக்கு வந்து லைவ்லியாக பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இங்கே வந்து ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி ஈஷாலே வந்து இது அவங்க தான் கட்டினது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த இடம் வந்து கட்டியிருந்தாங்க. நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு லீவ் டைமு. எல்லா கோயிலுமே வந்து கூட்டம், எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கர கூட்டம். ஸோ ஈஷாவில் வந்து என்னென்னா நமக்கு தியானலிங்கம் இருக்கும், அது ஒரு ஏரியா இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த பெரிய சிவன் சிலை இருக்கும்ல, ஆதியோகி, அது வந்து வேறு இடத்துல இருக்கும். இந்த தியானலிங்கம் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு சூரியகுண்ட், சந்திரகுண்ட்னு அங்கே வந்து பார்க்க வேண்டிய சில இடங்கள்லாம் வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து பேக்கோ இல்லை வந்து ஃபோன் எதுவுமே வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சுட்டு தான் போகணும். பெட்டர் நீங்கள் வந்து காரில் போகிறீங்க, ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்கன்னா எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே போய் நிற்கிறதுக்கு அந்த ஒரு க்யூ இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ லாங் க்யூ. அந்த இடம் வந்துட்டு நம்ம வெளியே வந்து ஃபோன் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆதியோகி இருக்கிற ஸ்டாச்சு வந்து போயிடும். இது வந்து தனியாக ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து இருக்கும். இதான் வந்து நாங்கள் பார்த்த லேசர் ஷோ, மஸ்ட் வாட்ச் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த லேசர் ஷோ நீங்கள் வந்து பார்க்கலாம். Over 15,000 years ago,
A being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஈஷாவோட லேசர் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளுக்குள்ளே அந்த ஸ்ட்ரக்சரு, இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து ரொம்ப க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து குருவாயூர் போகிறதுக்கு. அங்கேருந்து ஒரு 3 hours 3.5 hours வந்து ட்ராவலு. திரிஷூர் ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வந்து குருவாயூர்லேயே வந்து பக்கத்துலேயே கோயில் பக்கத்துலேயே வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம். போகும்போது இந்த குதிரன் டன்னல் வழியாக தான் வந்து போனோம். ஸோ இது வந்து நம்மளோட சவுத் இந்தியாவிலே லாங்கஸ்ட் ஒரு 6 lane ரோட் டன்னல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக 2021 தான் இது வந்து கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒரு லாங் டன்னல். குழந்தைங்களெல்லாம் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ நம்ம அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்காது, வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஒரு டன்னல். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப அழகாக அதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்து போகலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து குருவாயூர் போயிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து தர்ஷன் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் போயாச்சு. குருவாயூர் வந்து நீங்கள் தர்ஷன் பிளான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட்டமான நாள்லலாம் நம்ம வந்து தர்ம தர்ஷன் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த லேன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அதாவது குருவாயூரில் என்ன சொன்னாங்கன்னா டியூஸ்டேஸ் அப்போது நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் தர்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து போனது சண்டே தான். ஸோ கூட்டம் கண்டிப்பாக நிறையா இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். பட் நமக்கு தர்ம தர்ஷன்லேயும் கூட்டம் வந்து இருந்தது. பட் நாங்கள் வந்து 1000 rupees டிக்கெட் வாங்கிட்டு வந்து போயிட்டோம். ஏன்னா நம்ம தர்ம தர்ஷனில் வந்து ரொம்ப நேரம் ஆகும், 4-5 hours ஆகும். பெரியவங்களாக இருக்கிறதுனால அவங்கள அவ்வளோ நேரம் நம்ம நிற்க வைக்க முடியாதுன்றனால போயிட்டோம். எந்த கோயிலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபோன் அலௌடு இல்லைன்றனால பெருசாக எடுக்கல. இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து வந்துட்டு இருக்கும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சேட் நியூஸ் கேள்விப்பட்டது என்னென்னா, அம்மா எங்களோட அவ்வா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ வயசாகிடுச்சவங்க வந்து ஒரு 84. ரொம்ப ஆக்டிவான பர்சன் அவங்க. என்னோடய அப்பாவோட அம்மாவும் சரி, அம்மாவோட அம்மாவும் சரி, ரொம்ப ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருந்தவங்க தான். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் வந்த உடனே அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே வந்து ஒரு 2-3 days பெருசாக நான் எதுவுமே வந்து விலாகும் எடுக்கலை. வந்துட்டு ஒரு 1 week கழித்து தான் நான் இதையே வந்து ஷூட் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு ஈவினிங். ஸோ அதுக்காக ஒரு குட்டி கெட் ரெடி என்னென்னா இந்த பேக் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து பயங்கரமாக ஸ்கின் வந்து டேன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து தக்காளி ஜூஸ், அதுவுமே உங்களுக்கு நல்ல வந்து க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அதில் வந்து கொஞ்சம் காஃபி பவுடர், கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்கெல்லாம் டேன் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபேஸ், அதுக்கப்புறமா வந்து கை, பின்முதுகு, நமக்கு ஸ்கன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே டேன் ஆகி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்கின்லேயே. ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த டேன் வந்து எதுவுமே உங்களுக்கு இம்மீடியட்டாக அப்படியே ஸ்கின்லேருந்து வந்து போயிடும். ஸோ அதனால் கையில் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes நல்லா காயிற வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சூப்பராக வந்துருக்கும், நல்லா பிரைட்டாக வந்துருக்கும். காலையில் வந்து உங்களுக்கு பேக் போட்ட வரைக்கும் நான் வந்து எடுத்திருந்தேன்னா ஆஃப்டர் வாஷ் வந்து நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக ட்ரிப் போயிருந்தோம். அந்த விலாக்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். அதனால் பயங்கரமாக டேன் ஆகிருந்தது ஸ்கின்னு. பட் அந்த பேக் போட்டதுக்கப்புறமா நல்லா பிரைட்டாக இருக்குது நிஜமாவே. அப்படியே என்னோடய பழைய மாதிரி பிஃபோர் ட்ராவல் நான் ஒரு ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கின் வந்துச்சு. இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ்ஸு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நாங்கள் ரிசப்ஷனுக்கு போக போகிறோம். ரிசப்ஷன்லாம் கவர் பண்ணல, கசனோட ரிசப்ஷன் தான். சும்மா உங்களுக்கு வந்து நான் கெட் ரெடி மட்டும் காட்டுறேன். அது மட்டும் இந்த vlogல நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம். குட்டீஸ்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவன் எங்கடா? அவனை கூட்டிகிட்டு வா. 3 பேரோட காஸ்டியூமே உங்களுக்கு நான் வந்து சேர்த்து காட்டுறேன் பாருங்க. அவன் ஃபர்ஸ்டே வந்துட்டான் வீடியோக்குள்ள. வந்துட்டியா? இங்கே பாருங்க. ஏய் வாங்கடா, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க இதை பாருங்க. 1 2 3 பார்த்தீங்களா எப்படி இருக்கா பார்த்தீங்களா? நான் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் கண்ணாடியில் பார்த்தியாடா அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். எப்படிமா பண்ண கண்ணாடியில் எப்படி பண்ணி காட்ட உங்களுக்கு? இப்படி ஓகே பாய் சொல்லிடுங்க. நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்.
அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கீழே ஓகே சூப்பராக இருக்குக்கா நல்லா இருக்குது, சில பேர் அந்த பாட்டில் யூஸ் பண்ணால் முடி கொட்டும் அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அதுலேருந்து எல்லா ஹெர்ப்ஸுமே நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அடிஷ்னலாக வேறு அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எனக்கு இன்னும் என்ன காமெடினா கீழே கமெண்ட்ஸில் உங்கள் முடி வந்து சௌரி முடி போல அப்படின்னு தான் சொன்னீங்க. எக்ஸ்டென்ஷன் அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு ஜெனட்டிக்காகவே வந்து லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு லாங் ஹேர் இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது ப்ராப்பராக நம்ம வந்து கேர் பண்ணிக்கிட்டா தான் அது லாங்காகவே இருக்கும். ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா எனக்கு வந்து 2 குழந்தைங்க, அதுக்கப்புறமும் நான் அப்போல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவேன். அதனால தான் இவ்வளோ தூரம் இப்போ வரைக்குமாவது கொஞ்சம் பாதுகாக்க முடியுது. இன்றைக்கி வந்து நான் ஒரு ஹேர் பேக் போட்டேன். அது வந்து எடுக்கலை, ஒன்றும் இல்லை, ஹென்னாவில் வந்து நான் நிறைய தயிர் கலந்து போட்டேன். அதனால் ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். இப்போ பாருங்க, எக்ஸ்டென்ஷன்லாம் இல்லை, ரியல் ஹேர். ஆனால் நல்லா அடர்த்தி வந்திருக்கு உனக்கு கொஞ்சம். இங்கே வந்து என்னென்னா தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு செட் ஆகலை. இப்போ நல்லா அடர்த்தி இருக்குது. இப்போ கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்குது. இது நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ப்ராப்பராக வந்து ஹேர் கேர் போடுறேன், ஷார்ட்ஸில் வீடியோலையும் கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறமா அதுக்கு என்ன நீங்கள் டயட் எடுத்துக்கிறீங்க அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவுமே நான் டயட்டும் நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோவாக நான் கம்ப்ளீட்டாக போடுறேன். இந்த பேக்கும் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து எக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தயிருக்கு பதிலாக எக் ஒயிட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல இன்னைக்கு அப்படியே ஷைனிங்காக இருந்தது ஹேர். எனக்கு கொஞ்சம் நரமுடி இருக்குது, அது நான் ஒத்துக்கிறேன். நரமுடி கொஞ்சம் வந்திருக்கு உள்ள, அதை மறைக்க என்ன ஒத்துக்கிறது இருக்குன்னா இருக்குதா என்னத்த ஒத்துக்கிறது. இல்லை அவங்க கேட்பாங்கல்ல, இவ்வளோ லாங் ஹேர் இருக்கே உனக்கு நரமுடி இல்லையான்னு. அதெல்லாம் இருக்குனாங்க. ஏன்னா நமக்கு ஒரு 36 38+ வந்துருச்சுனாலே நரமுடி லைட்டாக ஒன்று வந்துருக்கு. 36 முடிஞ்சு 37 நடந்துட்டு இருக்கு. இப்போவே ஒரு 2 நரமுடி, அதுவே எனக்கு கவலையாக இருக்கும். ஐயோ ஹேர் ஜாஸ்தியாக இருக்கே, நரமுடி வந்துருச்சுன்னு. நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஹேர் கேர் வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து பெருசாக சாரீலாம் அயர்ன் பண்ணல, சரண்யாவோட சாரியை கட்டிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோம்.